ஓகே. இந்த அனிமைய பத்தி தெரியாதவங்களுக்கு நான் முதல்ல என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இந்த அனிமைய வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1991ல தான் காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2001ல இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்கி த கிராப்லர ஸ்கிப் பண்ணிடலாம். அதுல பெருசா எந்த கதையும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா, பாக்கி த கிராப்ல சீசன் 1 எபிசோட் 1ல இருந்தே ஃபுல்லா அந்த கதைய பார்க்க போறோம். ஏன்னா ஒரு கதைய எப்பயுமே ஆரம்பத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் அது நமக்கு நல்லாவும் இருக்கும், நல்லாவும் போகும். சரி வாங்க கைஸ், நாம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாரும் தயாரா இருங்க. அவன் வந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரே ஒரு பையன் தான், ஆனா அவனை சாதாரண பையன் மட்டும் அவனை நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மை மாதிரியே தெரியுது கேட்டோம். ஆனால் ஒரு சின்ன பையனால் இத்தனை பேர் எடுத்து எப்படி சண்டை போட முடியும்? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவனுக்கு நம்ம யாருன்றதை நிரூபிப்போம். சாவா நாட்டோ, உண்மையிலே அது நீதானா? சாவோ. நேட்டோ, உன்னை உண்மையாலே யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது கசாவா? இங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? நாட்டோ, நான் கூட்டத்துக்காக நீங்க வந்ததுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்றதை மட்டும் என்ன பார்த்து கேட்டுறாத. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க பாருங்க, அந்த பையன், அது அவன் தானா? அவன் உண்மையிலே தனியா தான் வந்திருக்கான். பாக்கி உனக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சுன்னா அந்த வேலையை தண்ணி இங்க வந்து பாரு. கொஞ்சம் நல்லா பாரு காசுவா, அவன் கண்ணுல கொஞ்சம் கூட பயம் இல்லை. பாக்கி இதுக்கு நீ நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். என் பிளேட்ஸ்க்கு பதில் சொல்லு. நான் சும்மா விளையாடினேன் பாக்கி. அவன் ரொம்ப வேகமா இருந்தான். ஈவன் அந்த குரூப்போட லீடர்ஸே அவன் ரொம்ப ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டான். எல்லாம் கத்தி கடப்பாருன்னு இருக்கும்போது அவன் மட்டும் மனசளவுல அதிகமா யோசிப்பான். அதுதான் சுவாரஸ்யமே. பாதி பேர் போயிடலாம் ரெடியா இருக்காங்க, மீதி பேருக்கு இன்னும் தெரியல. இதுக்காகலாம் சந்தோஷப்பட்டுக்கிற சின்ன பையன், நாங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கோம். எதுக்காக சிரிக்கிற? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் 4 பேர் தான்டா. இதே 4 பேரா? அவன் என்ன சொல்றான்றது எனக்கு சுத்தமா புரியல. கேட்டா உங்களுக்கு? கீடு, அந்த முட்டாள் பையன் அங்க இருந்த எல்லாரு கூட சண்டை போடலான்னு போறான். அதுவும் ஒரே ஆளா? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு கேடோ? ஒரே நேரத்துல 4 பேர் தான் அட்டாக் பண்ண வர்றாங்கன்னு நல்லா தெரியும். ஸ்மார்ட் கிட். அப்படியே பார்த்தா கூட கிட்டத்தட்ட 25 தனித்தனியான செப்பரேட் ஃபைட்ஸ் அவனால் நிச்சயமா முடியாது கேடோ. நான் என்ன சொல்றான்னு வரதுன்னு உங்களுக்கு புரியுதா? He's getting away! After him! கேடோ, நம்ம போய் அவனை தடுத்து நிறுத்துவோம். போலிப்பல் எனக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். பார்ட்டியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஆல்ரைட் லேடிஸ், பார்ட்டி முடிஞ்சாச்சு. அது கிடோ தானே? முதல்ல எல்லாரும் இங்க தப்பிச்சு ஓடுங்கடா டேய். உன் தூங்குற நேரம் தாண்டியாச்சு தம்பி. அம்மா கவலைப்படுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போ. எழுந்திரு பாக்கி. கிடோ, நீங்களா?
அசையாத, நீ ஒரு ஆஃபீஸர் அட்டாக் பண்ணியிருக்க, அதனால நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன். ஓ பாய், ஆனோட டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட். அந்த பணத்தை குடிக்கிறவங்களுக்கு நான் பணத்தை கொடுத்து கொடுத்து செத்துட்டேன். கிட்டோ, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு எதுவும் ஆகல. இவங்களோட நல்லாதான் இருக்கேன். வெல், பாக்கி 100ல, ஆமா 137 பேரை, இன்னும் அதிகமா இருக்கலாம். ஆமா, போலீஸ் தலையேறதுக்கு முன்னாடிதான். குட் ஒர்க். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஜாப்பையும் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்னதான் இருந்தாலும் தோல்வின்றது என்னைக்கும் மாறாத பாக்கி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வெறும் 37 தானா? நான் மினிமம் ஒரு 50ஆவது இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில நான் பயங்கரமா ரெஸ்ட் பண்ணேன். நான் நல்லா பண்ணதான் நினைச்சேன். நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்றதை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இல்ல, முடியாது. இன்னும் கொஞ்சம் பேர் இந்த ஷேடோஸ்ல இருக்கலாம். கை இல்லாம ஜூலி டிவிஷன்ல சேர்ந்தவங்கள கண்காணிக்கிறது, அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதும் என் ஜாப்ல ஒரு பாட்டு தான் பாக்கி. நீ உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்க தம்பி. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லை. இப்பதான் இதே நோட்டீஸ் பண்றீங்களா? பாக்கியை பார்த்து இந்த டவுன்ல எல்லா கிரிமினல்ஸும் பயப்படுவாங்க. அவன் ஒரு லெஜண்ட். என் வார்த்தையை மட்டும் நம்பாத, நீயே பாப்ப. இதெல்லாம் என்னது கிட்டோ? அவங்களால பாக்கியை டிஃபீட் பண்ண முடியாது. அவங்க அதனால வேண்டலிசத்தை பயன்படுத்துறாங்க. அதுல மட்டும்தான் அவங்களால பாக்கியை டிஃபீட் பண்ண முடியும். இவன் கதையை விடுங்க. இவங்க அம்மா அப்பா நெய்பர்ஸ் யாருக்காலையும் இதனால எந்த பிரச்சனையும் இல்லையா? இவன் இங்க தனியா தான் இருக்கிறான். இவன் பேரண்ட்ஸ் இவன் கூட இங்க இல்ல. தயவு செஞ்சு உங்க வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? அந்த சிகரெட்டை தயவு செஞ்சு போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போறீங்க. இப்ப புரியுதா? அதுதான் பாக்கி ஆன்மா. இந்த டவுன்ல எந்த ஃபைட் நடந்தாலும் அங்க பாக்கி இருப்பான். இந்த டவுன்ல இருக்க டேஞ்சரஸான கிரிமினல்ஸ் எல்லாம் பாக்கி தேடிட்டு இருக்காங்க. பாக்கிக்கு இன்னும் 13 வயசு தான் ஆகுது. அன்னைக்கு நடந்தது என்னால இன்னும் மறக்க முடியல. அந்த சண்டையில ஒரே ஒரு நிமிஷம் அவனோட அப்பா நினைச்சு பாரு. இதுக்கு மேல அவனோட அப்பாவா இருப்பாருன்றது சந்தேகம்தான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப பயங்கரமா அடி வாங்கியிருக்க. நீ ஒண்ணு ட்ரைனிங் எடு, அப்படி இல்லைன்னா சண்டை போடு. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்த மட்டும் செய்யும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? கொஞ்சம் உங்க வாயை தயவு செஞ்சு மூடுறீங்களா? நான் பேசுறத கேட்கிற நிலைமை நீ இல்ல போல இருக்கு. சரி வா, இன்னைக்கான ட்ரைனிங் உள்ளயாவது போவோம். அப்படி முதல்ல இருந்து எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த வயசுல இந்த அளவுக்கு அமேசிங்கான நர்ஸா? ஓகே பாக்கி, இதுவே போதும். ஒரு லாங் பிரெத் எடுத்துக்கோ. உனக்கு வெறுப்பு இருந்தா மட்டும் இன்னைக்கான செக்ஷன் நம்ம மறுபடியும் ஒரு கண்டினியூ பண்ணலாம். உனக்கு புரியுதா பாக்கி? இந்த எல்லா முட்டாள்தனத்தையும் உடனே நிறுத்துங்க. ஒரு நாளைக்கு 50 தடவை தொடர்ந்து குதிச்சுட்டே இருக்கிறதுனால நான் ஒன்னும் ஸ்ட்ராங் ஆக போறது கிடையாது. உனக்கு புரியுதா? நான் சொல்றதை கேளு பாக்கி. அப்பதான் உன்னால ஒரு இன்மென்ஸான ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ண முடியும். போதும், இனிமேல் நான் என்னோட வழியில ட்ரைனிங் எடுக்க போறேன். என்னோட வழியில. பாக்கி தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இந்த மாதிரி இருந்தா என்னால நிச்சயமா எங்க அப்பாவை தோக்கடிக்கவே முடியாது. Oh, worthless! Worthless! Every second of training is worthless if I can't beat a measly 100 guys! இனிமேல் என்னோட சொந்த வழியில ட்ரைனிங் எடுக்க போறேன். ஆகாஷாவா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க. பாக்கியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க மேடம். அது இப்படி ஆயிடுச்சு. என்னோட சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வந்துட்டு. சொன்ன மாதிரி 1 மில்லியன். எங்களோட நன்றியை ஏத்துக்கோங்க. இந்த படம் எனக்கு கொஞ்சம் கூட பத்தாது. எனக்கு அதிகமா தேவைப்படுது. புரியுதா? குரோசாவா, நீ பாக்கியை டிஃபீட் பண்ண உன்னை வேலைக்கு எடுத்துட்டோம். நடுவுல மாட்டிக்கிட்ட. ஆனா நம்ம அக்ரிமெண்ட் படி உனக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன். நம்ம முன்னாள் அக்ரிமெண்ட் தொடர்பான எந்த பிசிக்கல் டேமேஜ் கவர் ஆகாது. அன்கான்சியஸான ஸ்டேட்ல இருந்தேன். அது உனக்கு தெரியுமா? என்கிட்ட இருந்து எவ்வளவு ரத்தம் வெளில போச்சு நாசிம் உனக்கு தெரியுமா? சொல்லு. நீ ஒரு 13 வயசு சின்ன பையன் நடிக்கிறதுக்காகவா என்ன கூப்பிடுவ? சார் தயவு செஞ்சு அவரை கீழே விடுங்க. உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க பாருங்க, சரியா? என்னடா பண்ற டேய்?
விடுறா என்ன. ஐயோ ஐயோ, நீ இப்ப சாவ போறத யாராலையுமே தடுக்க முடியாதுடா. கழுத்துல கத்தி வைக்கிறது அந்த அளவுக்கு கௌரவம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. நம்ம எல்லாருமே தப்பு செய்வது சகஜம்தான். பண்ணது எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. நான் எப்படியாவது இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டான கேப் பிளேயர் ஆகணும், எங்க அப்பாவை மாதிரியே. நான் மறுபடியும் அதே விஷயத்துல செய்ய விரும்பல. உண்மையாலே எனக்கு மூளை ரொம்ப கம்மி. அடுத்தது என்ன பண்ணணும்னு கூட எனக்கு ஈவன் தெரியல. இப்ப நான் என்னதான் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இது அவனேதான். டே டாக்கசாவா என்கிட்ட கேங்ஸ்டரை பற்றி விசாரிக்கிறாரா? இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், எனக்கு புரியுது. அதுவும் நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. ஆனாலும் எனக்கு நீங்க ஏதாவது தகவல் சொல்லலாம். காலங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் நாங்கள் இன்னும் ப்ராப்பராக தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பால் கூட எங்களுக்கு பெரிய ஆபத்து வரலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மிகப்பெரிய உலகத்தில் இல்லைன்னா 2 பேர் தான் கிஃப்டடாக பிறப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இதுக்கு யாரும் விதிவிலக்காக இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டர்னா கோரோ. அவன் நிச்சயமாலே ஒரு நல்ல ஃபைட்டர் தான். யாருன்னு பாப்போம். Show him what the knee is made of! ஏய் தம்பி, இதுக்கு முன்னாடி நான் அவனை இங்க பார்த்ததே கிடையாது. அங்க இருக்கானே, அவனோட பேர் என்ன? அவன் யாருன்னு தெரியாது. அவன் தான் யூரி. இங்க இருக்கிறதுலே அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். அவன் தான் அண்டர் வெயிட் சாம்பியன். யூரி அவனுக்கு நிகரான அவங்க இங்க யாருமே கிடையாது. அதனால தான் தாய்லாண்டோட சாம்பியனை நாங்க அவங்க கூட சண்டை போடுறதுக்காக இறங்கிருக்கோம். இங்க பாரு ஃபைட்ட. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இந்த ஃபைட்லயுமே கண்டிப்பா யூரி தான் ஜெயிப்பான். That's it, Dinoid! Don't forget to use your legs! ஒரு ஹானாயாமா குரூப்ஸோடைய லீடராக வந்தான். ஹானாயாமா குரூப்போடைய முன்னாள் லீடராக அவங்க அப்பாவோடைய சாவை சுற்றி இன்னும் பல மர்மங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கான காரணம் டாம்சாவா குரூப்புன்னு தான் அவன் நினச்சான். அதோடைய விளைவு கிட்டத்தட்ட 50 டாமசாவா குரூப்போடைய நம்பர்ஸை வெறும் கையாலேயே அடித்து டிஃபீட் பண்ணான். இன்னி வரைக்கும் அதை என்னாலே நம்ப முடியல. ஆனால் அவனுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது. இம்ப்ரெசிவ். 15 வயசு தானா? மொத்தம் 1/2 மணி நேரம் தான் ஆச்சு மொத்த டாமசாமா குரூப்பையும் டிஃபீட் பண்ணுறதுக்கு. ஒரு 15 வயசு சின்ன பையனுக்கு. இப்போவும் நான் சொல்கிறத நீ நம்பலனா கொஞ்சம் உன் கையில் இருக்கிறத பார்த்துட்டு பேசு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தான். அப்போ அவன் செஞ்சது தான் இது. That's it, Dinoid! Don't forget to use your legs! இவன் ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்கான். நைஸ் ஜாப் யூரி. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு நம்ம மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன். It's not bad.
யூரி அதான சரியான பேருன்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைனா இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போவோமா?